தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரலுக்கும் அமுதென்று பெயர். எண் 10. 10க்குரிய போட்டியாளரினுடைய பெயர் தாத்தி தேவதீரன், ஸ்ரீ மகாதேவ குருஜி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, குடவாசல், திருவாரூர். வாங்க தேவதீரன். அடடா, தாத்தி தேவதீரன் அவர்களே, தாத்தியினுடைய விளக்கம் தெரியுமா? சொல்லுங்க. தாத்தி அது யாரு? பேர் சொல்லுங்க. தளபதி. அம்மா பேர் திலகவதி. அடடா, அப்பா அம்மா பெயர் தளபதி திலகவதி தேவதீரன். அற்புதம் அற்புதம். இதுக்கே கைத்தட்டல் கொடுக்கலாம். நல்லா. தேவதீரனுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துருவோம். ஃபுல்லா நம்ம முழுக்க பார்த்துட்டு அதுல இல்லாத ஒரு விஷயத்தை இங்க கொடுக்க வந்திருக்காரு. தயாரா இருக்கீங்கல்ல? உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்டுருவோமா? கேட்கலாம். மிக அழகான பொருள் செறிவு மிக்க ஒரு குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அற்புதமான குறள். அதற்கு வலிமை சேர்த்து விடலாமா? தேவதீரனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். 2 அடி பட்டால் தான் திருந்துவாய், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம். ஆம் அன்பர்களே, 2 அடி வாங்கிக் கொண்டுதான் வந்திருக்கிறேன் வள்ளுவனிடம். என் பெயர் டிடி தேவதீரன். எனது ஊர் அன்னவாசல் கிராமம், குடவாசல் தாலுகா, திருவாரூர் மாவட்டம். 2 அடியோடு எனது முதல் அடியை இச்சபையில் வைக்கின்றேன். மேலும் பல அடி உயர வாழ்த்துங்கள் பெரியோர்களே. சிறுவன் நான் சிந்தனை உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு கடையரே கல்லாதவர். ஆம், திருவள்ளுவரும் அப்படியே 1330 எனும் முத்துக்களை உழைத்துக் கொடுத்த சொல்லேல் உழவன் எனும் நம் முப்பாட்டன் திருவள்ளுவன். அதை திரை இசையில் கொண்டு வந்தான் மருதகாசி எனும் நம் பாட்டன். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளி என்ற நீளங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் என்று 7 தூக்கும் பிள்ளைகள் நாளை நல்ல நாடு காக்கும் தலைவர்கள் என்று இதைதான் பாடினார் குழந்தை கவிஞர் வள்ளியப்பா. திருக்குறளின் 40ஆம் அதிகாரம் பொருள்பாலில் கல்வி அதிகாரம் தந்த 395வது குறளின் ஈற்றடியின் முற்றில்தான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இதோ அந்த குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வந்தர் முன்னால் தனது வறுமையை போக்கிக் கொள்ள கை கட்டி நிற்பதை போல் கல்வி கற்றவன் முன் ஏங்கி நின்றாலும் கற்றவரே உயர்ந்தவர், கல்லாதவரே தாழ்ந்தவர் என்று இக்குறள்பாவின் நாம் பொருளை காணலாம். கை கட்டி நிற்றல் என்பதும் ஏங்குதல் என்பதும் மனிதத்தின் கழிவிறக்கம் கொள்ள வேண்டிய இடங்கள். கல்வியை கற்க வேண்டிய பருவத்திலேயே கற்காவிட்டால் பின்னால் வாழ்நாள் முழுவதும் கல்லாதவன் என்ற அவமானத்துடனேயே வாழ்வதும் அவமானத்திலேயே இறப்பதும் சகித்துக் கொள்ள முடியாத கொடுமைகள். வல்லவனே, வியந்து பார்க்கிறேன் உன்னை. கற்றவனையும் கல்லாதவனையும் வேறுபடுத்தி பார்க்கும் அழகு வேறு யாருக்கு வரும்? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இக்குறளின் எல்லா சீர்களிலும் பாருங்கள். எந்த சீரிலாவது துணைக்கால் இருக்கிறதா? பாருங்கள், எந்த சீரிலும் துணைக்கால் இல்லையே. ஏன் தெரியுமா? கல்வி கற்றவனுக்கு துணைக்கால் தேவையில்லை, அவன் தன் சொந்த காலிலேயே நிற்பான். சரி, கல்லாதவன் எப்படி? இதோ திருக்குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சற்றே உற்று நோக்குங்கள் இக்குறளை. ஆம், ஒவ்வொரு சீர்களிலும் துணைக்கால் இருக்கிறது. மொத்தம் 14 துணைக்கால் கொண்டிருக்கும் குறள் இது. அவன் இறந்து போன நிலையில் அவனுக்கு 2 கால்கள். அவன் உடலை சுடுகாற்றிற்கு சுமந்து செல்லும் 4 பேருக்கும் 8 கால்கள். அவன் நடக்க முடியாத நேரத்தில் நடக்க துணை நின்ற ஊன்றுக்கால், மொத்தம் 16 கால்கள். பிறந்த பிள்ளைகளுக்குள் வேற்றுமை காட்டாதவள் பெருங்குணம் கொண்ட தாய். ஆனால் தன் பிள்ளைகளின் நிலையான் கற்றிருப்பின் அவனையே போற்றுவாளாம் அத்தாய். அதனால்தான் கற்கை நன்றை என்ற அவ்விராட்டி வறுமையை விரட்டி படி என்றாள். ஆம், பிச்சை புகிடும் கற்கை நன்றை என்றார். பின்னாளில் அக்கல்வி அவன் வறுமையை போக்கும் அல்லவா? கல்வியா செல்வமா வீரமா என்று சரஸ்வதி சபத்தின் படத்தின் பாடலை போல இங்கே கேள்வி எழுப்ப தேவையில்லை. காரணம், கல்வி கற்றவரே எல்லா சிறப்பையும் பெற்றுவிடுகிறார். கல்லாதவர் இலி உடையவராக மதிக்க தகாதவராக ஆகிவிடுகிறார். அப்புறம் இங்கே கல்வியா செல்வமா வீரமா என்ற பாடல் எல்லாம் புவியாண்ட மன்னனை ஆனாலும் கவ்வியாண்ட புலவனின் புகழரைக்காக மாங்குடி மருதனாரிடம் ஏங்கி நின்றானே பாண்டிய நெடுஞ்செழியன்.
எல்லாம் விளைந்தது உயர்கல்வியால் தானே. சாதிகளும் மதங்களும் பேதம் சொல்லி அவமானப்படுத்திய போதும் இழிவுகளை துடைத்தெறிந்த அறிவுலக மேதையா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றி தந்தாரே அண்ணல் அம்பேத்கர். போராட நினைப்பவனுக்கு கல்வி ஒன்றே வலிமையான ஆயுதம். ஊர் வாழ கொடுப்பவனுக்கு கல்வி ஒன்றே அழியா பெருநிதியம். வறுமை பிணி நீக்க கல்வி ஒன்றே கிடைத்ததற்கரிய மாமருந்து. மண்ணில் விண்ணில் சொர்க்கம் காண கல்வி ஒன்றே பெருவிருந்து. இதனை உணர்ந்த பெருந்தலைவர் காமராசர் ஓர் சமுதாயம் உயர கல்வி வேண்டும் என்று அறிந்தார். தொட்டுவிடும் தூரத்தில் தொடக்கப்பள்ளி, நடந்து செல்லும் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, ஓடி படிக்கும் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி என்று 33,000 பள்ளிகள் திறந்தார். மதிய உணவு தந்தார், சீருடை தந்தார், எல்லாருக்கும் கல்வி இலவசம் என்றார். கல்வியிலா ஊரை தீயினுக்கு இரையாக்குவோம், கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் உண்டாம் என்று பாரதி வெந்தும் நொந்தும் பாடிய கொடுமைகள் இனி தமிழாற்றில் இல்லை. கட்டையர் என்று எவரும் தமிழாற்றில் இல்லை. எல்லோரும் உயர்ந்தோம். ஒரு காலத்தில் பெயருக்கு பின்னால் சாதி பெயர்களை எழுதி வந்த காலம் மாறிவிட்டது. இன்று MA, MCom, MSc என்று எழுதும் காலம் மலர்ந்து விட்டது. பெயருக்கு முன்னால் பொறிஞர் என்றும் மருத்துவர் என்றும் முனைவர் என்றும் எழுதும் வழக்கம் மலர்ந்து விட்டது. தமிழ் சமுதாயமே கல்வியால் உயர்ந்து செழித்து வருகிறது. கல்வி தந்த எண்ணும் எழுத்தும் நமதிரு அகக்கண்கள். 2 புறக்கண்களோடும் அந்த அகக்கண்களோடும் இவ்வுலகை காண்போம். வள்ளுவோம், சொல்லுவோம், வாழ்வை வெல்லுவோம். அனைவருக்கும் நன்றி. அருமையான பேச்சாக இருந்தது. பாடலும் மிக சிறப்பாக இருந்தது. எதை கூறுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியல. நான் நடுவரிடமே கொடுத்துட்றேன். அப்படியே முத்தமிழையும் கொண்டு வந்துட்டாரு தீரன். ஸோ அதுக்கு நம்ம பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்கள் இயல்னு சொல்வீங்களா, இசைன்னுவீங்களா, நாடகன்னுவீங்களா, 3ஐயும் தரம்பார் அப்படின்னு 3ஐயுமே முத்தாய்ப்பாக கொண்டு கொடுத்துட்டாரு. இதுவரைக்கும் பேசினவங்களுடைய பேச்சையெல்லாம் எடுத்து 3 தமிழையும் நமக்கு மிக சிறப்பாக தந்தார். தலைப்பை ஒட்டியும் பேசியிருக்கிறார். கல்விதான் சிறப்பானது அப்படின்றது. உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இது புறநானூறு. அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. எதை கொடுத்தாவது என்னெல்லாம் கிடைக்குதோ எதையாவது கொடுத்துட்டு உனக்கு கல்வியை எடுத்துக்கும். அது ஒண்ணுதான் உன்னை வாழ வைக்கும். அன்ன சத்திரம் 1000 நாட்டல் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏன் எழுத்தறிவிக்கணும்? மணிமேகலை என்ன சொல்லுது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அப்ப பசி அதை தீக்கிறது முக்கியமா, இல்ல கல்வி கொடுக்கிறது சிறப்பா? கல்வி கொடுத்தால் பசிப்பிணியை மாற்றிக்கொள்ள முடியும். ஆக ஒருவருக்கு நாம் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா கல்வியை கொடுங்கன்னு சொல். மிக அழகான ஒரு குறள், பொருள் செறிவுமிக்க ஒரு குறள். அதுக்கு தேவையான ஒரு நடுவு நிலைமையோட தீரன் செயல்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மற்ற நடுவர்களும் என்ன நினைக்கிறாருன்னு. வருங்கால பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். நான் சும்மா ஒரு கருத்து கூடுதலாக பேச்சு பற்றி சொல்கிறதுனா, அந்த 2 அடின்னு சொல்லி நீங்கள் கூட நகர்ந்தீங்க. நான் கூட நினச்சேன் எப்படி இப்படி ஒரு பேச்சு தொடங்குறாருன்னு. அவர் திருக்குறளை தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிபட்டு வந்திருக்குங்கிற அந்த துவக்கம் முதல்ல கவனிக்க வைக்கிற மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் துணைக்கால் இருக்கிற குறள் இல்லாத குறளை சொல்லி அதை பற்றி சிந்திக்க வச்சதை நான் சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சியா? நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கல்வியை வாங்கும் பொழுது ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் மதிப்பு கொடுத்து அதை வாங்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த காலகட்ட மாணவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மாணவர்களிடையே ஆசிரியர்களுக்கான அந்த மதிப்பு அப்படின்றது இப்போ மிக மிக குறைவாக இருக்கின்றது. இதை உங்களை போன்ற மாணவர்கள் வளர்க்க வேண்டும். ஆசிரியர் என்பவர் குருவினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும். சிவபெருமானே தன்னுடைய பிள்ளையிடம் பிரணவ மந்திரத்தை கற்கும் பொழுது ஒரு குருவை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதித்து தான் கற்றுக்கொண்டார். அந்த இடத்துல குரு அப்படின்ற அந்த இடம் மதிப்பு வாய்ந்தது அப்படின்றத எல்லா மாணவர்களும் உணரணும். உங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் பெற்றோர் தான். ஆனால் உங்களுடைய வெற்றி தான் தன்னுடைய வெற்றி என்று தொடர்ந்து மாணவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களால் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இத்தனை மாணவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கு அப்படின்றது கூடுதல் சிறப்பு. அத்துணை ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குறளுக்கும் அமுதென்று பெயர் இடைநிலை பிரிவு. கைத்தட்டலாம், தாராளமாக தட்டலாம். இடைநிலை பிரிவுக்கான போட்டியாளர்கள் அவங்களுடைய முழு திறமையும் இங்கே வெளிப்படுத்திட்டாங்க. நடுவர்கள் அதற்கான மதிப்பெண்களையும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போட்டியாளர்களில் யார் வெற்றியாளர்கள்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே வெற்றியாளர்கள் தான். நம் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான தமிழ் பயணத்தில் யாரும் வெறும் கையோடு வீட்டுக்கு போக மாட்டீங்க. அனைவருக்குமே பரிசு உண்டு. அதற்காக ஒரு நல்ல கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம்.
அதில் கொஞ்சம் முனைப்போடு பேசிய முதல் 3 நபர்கள் அப்படின்றத நம்ம தேர்வு செய்து சொல்கிறோம். அதனால் மற்றவர்கள் எல்லாம் வந்து நன்றாக பேசலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து போட்டிகளில் தொடர்ந்து படையெடுக்கணும். சரியா? இப்போ உங்களுக்காக மதிப்பிட்ட நடுவர்கள் இந்த மேடைக்கு நம்ம அழைக்கலாமா? நடுவர் மூவரையும் அன்புடன் மேடை அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய எழுத்தாளர் தமிழ்மகன் அவர்கள், நசிமா யாழினி அவர்கள், சோமவள்ளியப்பன் ஐயா அவர்கள். முதல் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த மாணவர்களுடைய பேச்சு திறன் எப்படி இருந்தது, மதிப்பெண் இடுவது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்திருக்குமான்றது தெரியல. உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வணக்கம். எங்களுக்கு தான் ரொம்ப கடுமையான சவாலாக இருந்துச்சு இது. எல்லாரும் இங்கே வந்த 11 பேருமே வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஏற்கனவே வெற்றி பெற்று வந்தவங்க தான். அதிலேருந்து ஒரு 3 பேர் எடுக்கணும்னா அது பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு. அது வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். பல கணக்குகள்லாம் போட வேண்டியதாகிடுச்சு. ஸ்பெயினில் நடந்த ஒரு ஓட்டப்பந்தயத்தை பற்றி ஒரே ஒரு நிமிடத்தில் சொல்லிடுறேன். அந்த போட்டி, அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர் ஃபஸ்ட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட கோட்டை தொட போகிறார். ஆனால் அவருக்கு எது எல்லை கோடுன்னு தெரியல. அவர் வந்து கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். அதுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் தான் மற்றவங்களாம் வந்தாங்க. ஆனால் வந்து கோட்டுக்கு முன்னாடி நின்றுட்டார். 2வதாக வந்தவர் என்ன சொல்கிறாரு, அவனை தள்ளி விட்டு இன்னும் வரல ஓடியா அப்படின்னு சொன்னார். உண்மையிலே வென்றவர் வந்து 2வதாக வந்தவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு, அவர் தான் வென்றவர். அந்த அவனுக்கு தெரியாதனால அதை பயன்படுத்தி வெல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி நான் வென்றிருந்தா எங்கள் அம்மா என்னை வீட்டுக்கு போனவொடனே கட்டையால் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர். உண்மையிலே அந்த பண்பு வெற்றி பெறுதல் என்பது வந்து நம்ம பண்பினால தான் வெல்லணும். இந்த போட்டிகள்லாம் நம்ம சும்மா ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக. அதனால் இதில் 1, 2, 3 யாருமே கருத்தில் கொள்ளாதீங்க. இங்கே வந்த எல்லாருமே மட்டும்தான். எல்லாருமே முதல் பரிசு பெற்று வென்றவர்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் கருத்தை கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்து நம் தமிழினுடைய மொழியினுடைய தொன்மை, பழமை இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய நிலைக்கு நம்ம போனோம். நம்முடைய மொழியின் தொன்மையை நம்ம தொடர்ந்து பேணி காக்க வேண்டும் என்றால் இதில் அன்றாடம் புதிய புதிய விடயங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். மொழி தொடர்பான அனைத்து நிலைகளிலும் எழுத்துக்கள், பேச்சுக்கள், கட்டுரைகள் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பணியை மேடையோடு பேசுறதோடு நிறுத்தாம தொடர்ந்து, எனக்கு தெரிந்து நான் பங்கேற்பது இது 12வது வருடம் என்று நினைக்கின்றேன், தொடர்ந்து பல வருடங்களாக தடையின்றி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நடுவர்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் மிகப்பெரிய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கடுத்து பேச்சு போட்டிக்கு வரலாம். நாலாம் பள்ளியிலிருந்து ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திலேயே நான் பேசி இருக்கிற போட்டிகள் எல்லாம் நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். என்னுடைய மாணவ பருவத்தில் ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் எனக்கு இருக்கும். என்னுடைய இலக்கு என்ன தெரியுமா? நான் தான் முதல்ல வரணும். நான் பேசுகிறத எல்லாரும் கேட்கணும். நான் தான் வெற்றி பெறணும். நான் கொஞ்சம் வித்தியாசமானவை இவங்கள்ல இருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய உழைப்பை நான் நம்பினேன். அந்த தலைப்பு தொடர்பாக என்னுடைய தேடுதல் அது தீவிரமாக இருக்கும். அதை எப்படி தேடுறோம், எந்த இடத்துல தேடுறோம், யார்கிட்ட இருந்து தேடுறோம், இதை நீங்கள் தேடி அதை நீங்கள் வரிசைப்படுத்தி அதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிதான் நான் கண்ணாடி முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பார், பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அவர் தான் பிரதமர் ஆனார் இல்லையா? அந்த மாதிரி நான் வெற்றி பெறணும், முன்னாடி வரணும், முதல் மாணவனா வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றதுனால தான் இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கீங்க. இந்த வெற்றி பெற்றவர்களில் இன்னொரு வெற்றி பெற்றவரை தேர்ந்தெடுக்கணும் போது எவ்வளவு சிரமமான காரியம் என்பது பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் தெரியும். இதன் அடிப்படையில், உழைப்பின் அடிப்படையில் ஒரு பேச்சு யாரை அதிகமாக சென்று சேர்கிறதோ, தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த பேச்சுக்கு தான் பரிசு கொடுத்திருக்கோம். மற்ற அனைவரும் மீண்டும் இது போன்ற வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக வெல்வார்கள் என்ற நம்பிக்கையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். இன்றைக்கு நாம் பார்க்குற 11 பேரை தேர்ந்து செய்வதற்கு பல கட்ட தேர்வுகள், பல கட்ட போட்டிகள் நடந்திருக்கு. அதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு மாணவரும், மாணவியும், அவருடைய பெற்றோரும், ஆசிரியர்களும், பள்ளியும் அனைவருமே இதை பற்றி நிறைய நினச்சிருப்பாங்க. அதுதான் இந்த முயற்சியினுடைய பலன். அவ்வளோ பேர் தமிழை பற்றி நினைக்க, திருக்குறளை பற்றி பேச, அதையெல்லாம் செய்தது மிகப்பெரிய வெற்றி. இந்த 11 பேர் இன்றைக்கி பேசினவங்க எல்லார்கிட்டருந்தும் எடுத்துக்கிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. இன்றைக்கு வெற்றியாளராக அறிவிக்கப்பட போகிறவர்கள் கூட மற்றவரிடமிருந்து தெரிந்து கொள்ள செய்திகள் இருக்குது. வெற்றி பெற்றவர் மட்டும்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்று இல்லை. இன்றைக்கு மதிப்பிட்ட போது
அவர்களுக்கு சில விதங்களில் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. அதையும் 3 நடுவர்களும் ஒரே போகிற மதிப்பெண் போடலை. அவற்றை கூட்டி போட்டு தான் வந்து அதற்கு பிறகு தான் அதற்கு ஒரு அப்போது வெற்றி என்பது இதுதான் என்று முடிவான முடிவு கிடையாது. இது ஒரு போட்டி. இந்த போட்டியோடு வாழ்க்கை முடியாது, இந்த போட்டியோட போட்டிகள் முடியாது. வாழ்க்கை முழுக்க போட்டி, வாழ்க்கை முழுக்க இருக்க போகுது. அதனால் இது ஒரு பயிற்சி. இங்கே வந்து கலந்துக்கிட்டோம். இப்போது உங்கள் வயதில் நாங்கள்லாம் இவ்வளோ தைரியமாக நின்று பேசியிருப்போமா, இவ்வளவு நினைவோடு பேசியிருப்போமா, தவறு செய்யாமல் பேசியிருப்போமான்னா இங்கே இருக்கிற பல பேர் அதுக்கு நாங்கள் தகுதியே கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் நிறைய எங்களை முன்னேற்றிக்கிட்டு இங்கே வந்துட்டோம். இப்போவே நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா இன்னும் போக போக நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாகிடுவீங்க, ரொம்ப அற்புதமாகிடுவீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள எனக்கு நிறைய செய்திகள் இருந்தன. பல உதாரணங்கள் சிறுபஞ்சம் மூலம் நிறைய புதிய புதிய நினைவுபடுத்துகிற மாதிரி பல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. உங்கள் அனைவருக்கும் பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு அன்பினை பரிமாறும் தருணம் இது. அன்பினை பரிமாறுவதற்காக இங்கு ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் அழைக்க இருக்கின்றோம். ஸ்ரீராம் சிட்ஸ் நிறுவனத்தினுடைய துணை பொது மேலாளர் திரு புகழேந்தி சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். நடுவர்களுக்கு சிறப்பு விருந்தினரின் கரங்களால் அன்பின் பரிமாறல். இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரலுக்கும் அமுதென்று பெயர். வழங்கும் குரலுக்கும் அமுதென்று பெயர். அற்புதமான இந்த பெயர்ல இன்றைக்கு இந்த இடைநிலை பிரிவு மாணவர்களுக்கான போட்டிக்கான முடிவை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் பரிசை பெறக்கூடியவருக்கு ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய 15,000 ரூபாய் ரொக்கமும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இரண்டாவது பரிசு பெறக்கூடியவருக்கு 10,000 ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடியவருக்கு 7,500 ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகின்றது. மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்கப்பரிசு நிச்சயமாக சான்றிதழோடு வழங்கப்படுகின்றது. இங்கிருந்து செல்லக்கூடிய எல்லோருமே வெற்றியாளர் என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து அந்த முதல் 3 இடம் எப்படி சொல்ல போறீங்க? 3, 2, 1, 1, 2, 3. மூன்றாம் பரிசு பெறும் மாணவரை அறிவிக்கிறேன். பி ஸ்ரீதேவ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, மூலத்துறை, கோயம்புத்தூர். சின்ன வயசு சிவகார்த்திகேயன் போல இருக்காரு இவரு. இப்பதாங்க சிரிக்கிறார் அவரு. குரலுக்கும் அமுதென்று பெயர் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கிய இடைநிலை பிரிவு மாணவருக்கான 3வது பரிசினை பெறக்கூடிய மாணவருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள். அவருக்கு 7,500 ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பையும் சான்றிதழும் பரிசாக வழங்கப்படுகிறது. இரண்டடி குரல் போல உள்ளவர் தாத்தி தேவதீரன். ஸ்ரீ மகாதேவ குருஜி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, குடவாசல், திருவாரூர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசினை பெறக்கூடிய மாணவருக்கு 10,000 ரூபாய் ரொக்கத் தொகையும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் பரிசாக வழங்கப்படுகிறது. முதல் பரிசு பா வர்ஷா, ஷெம்ஃபோர்ட் பள்ளி, சிதம்பரம். வாழ்த்துக்கள் வர்ஷா. ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் 15,000 ரூபாய் ரொக்க பரிசும் முதல் பரிசுக்கான வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. குரலுக்கும் அமுதென்று பெயர் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர் வர்ஷாவிற்கு மனம் நிறைந்த பாராட்டுகள். பரிசு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கிருந்து உங்களுடைய மேடை நிறைவடைவது அல்ல, இதன் பிறகுதான் இன்னும் நிறைய மேடைகள் பார்க்க போறீங்க, நிறைய பரிசுகள் பார்க்க போறீங்க. அதனால எந்த வருத்தமும் எல்லளவும் தேவையில்லை. உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த உங்களுடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல கொடுத்துடலாம். எல்லோருக்குமே முதலிடம் வாங்கணும்னு ஆசை தான், ஆனால் எல்லோருக்கும் ஒரே இடத்துல அது அமையாது, பல்வேறு இடங்களில் அமைய போகுது. பல நாடுகளில் போய் நீங்கள் வாங்க போகிறீங்க வெற்றி பரிசு. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சிறப்பு விருந்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், நம்மளுடைய நடுவர் மூவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கிய குரலுக்கும் அமுதென்று பெயர் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியில் நம்ம சந்திக்க போகிறோம். இடைநிலை பிரிவு இங்கு முடிந்தது. அடுத்து மேல்நிலை பிரிவு போட்டியாளர்களோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி,
வணக்கம். குரலுக்கும் அமுதென்று பெயர் என்று ஒரு அருமையான பெயரை வைத்திருக்கின்றார்கள். தமிழுக்கு அமுதென்று பெயர் என்றுதான் பாரதிதாசன் ஐயா சொல்லியிருக்கின்றார். இவர்கள் குரலுக்கும் அமுதென்று பெயர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உங்களில் இந்த 12 பேரில் யாரையுமே எங்களுக்கு தெரியாது, யாரும் எங்களுக்கு உறவினர் கிடையாது. முழுக்க முழுக்க நடுநிலையோடு நேர்மையாக ஆண்டுதோறும் இந்த போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்வது என்பதே ஒரு பரிசு, அதுவே ஒரு விருது. நாங்கள் நிறைய பேச்சாளர்கள் இதுக்கெல்லாம் போயிருக்கோம், நிறைய தொலைக்காட்சியிலையுமே எடுத்திருக்கோம், படப்பிடிப்பு நடத்தியிருக்கோம். அவங்கெல்லாம் இன்றைக்கி ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறத பார்க்கும்போது வருங்காலத்தில் நீங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவீங்கன்னு வாழ்த்தி உங்களை இது பேசுகிறதுக்காக திரும்ப திரும்ப வாழ்த்துறேன். நன்றி.